காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்துட்டு சனிக்கிழமை காலையில் நான் வந்துட்டு லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னா, ஒரு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு நான் சமைச்சேன். அது பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்காக இதை வந்து சமைச்சேன். இது வந்துட்டு சாஸ் எதுவுமே சேர்க்காமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து பண்ணலாம். ஒரு அரை பெரிய வெங்காயத்தை குட்டியாக நறுக்கி வச்சுட்டேன். ஒரு துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, 100 கிராம் பீன்ஸு, 100 கிராம் கேரட், அப்புறம் வந்துட்டு ஒரு 1/4 கிலோ வந்து உரிச்ச பட்டாணியை வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை சூடு பண்ணி பட்டாணியை உள்ளே போட்டு அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் சீரகம் சேர்த்து பொரிய விட்டுட்டு நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற அந்த பெரிய வெங்காயத்தை உள்ளே சேர்த்து அப்படியே வந்துட்டு வதக்க போகிறேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி அந்த இஞ்சியும் பூண்டையும் இந்த மாதிரி துருவி வச்சுக்கிறேன். துருவி சேர்த்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்குறத விட இந்த குட்டியாக துருவுறது இருக்கும்ல, இஞ்சி பூண்டு அதில் துருவி சேர்த்துருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி கேரட்டை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நான் வந்து எதுவும் இந்த காய்கறி பண்ணுற சாப்பர்லாம் யூஸ் பண்ணல, கையில் நறுக்குனது தான் இது. அப்புறம் வந்து பீன்ஸையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நறுக்கின காய்கறியெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். நல்லா வதக்குறதுலேயே வந்துட்டு இது வெந்துடும். பீன்ஸ் கேரட்லாம் குட்டி குட்டியாக நறுக்கிடணுன்னா செம்மையாக வெந்துடும். தனியாக தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. இந்த மாதிரி வதக்கி காய்கறி சாதம் செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா 5 நிமிஷம் அது வெந்துருச்சு. இப்போ வந்து நான் வந்து வேக வச்சுருந்த பட்டாணியை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். பட்டாணி மட்டும் வேக வச்சுக்கலாம். அது ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். பாத்திரத்தில் தண்ணி கொதி வர விட்டு பட்டாணியை உள்ளே சேர்த்து அப்படியே வேக வச்சிங்கன்னா 5 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து தூளுப்பு சேர்த்துக்கிறேன். இந்த காய்கறி வதக்குனதுக்கு தேவையான தூளுப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து அதையும் கலந்து விட்டுக்கலாம். சாப்பாடு வந்துட்டு ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம இதை வந்து ஒரேதாக வந்து அரிசியில் போட்டு செய்கிறதா இருந்தால் காய்கறி ரொம்ப வெந்துடும், அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இந்த காய்கறி வந்து ஒரு பாதி வெந்திருந்தால் செம்ம டேஸ்ட்டாக ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 5 அண்டக்கரண்டி நிறையா சாதத்தை உள்ளே சேர்த்து கிளறிட்டேன். அப்புறம் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். வேறு சாஸு, பச்சை மிளகாய் எதுவுமே தேவையில்லைங்க. இந்த டேஸ்ட்டில் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு குட்டீஸ்க்கு இதை வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுத்து விட்டா சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க. காலையிலைக்கும் இது தான் சாப்பிட கொடுத்தேன், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.